Sengotian is addressing the press. Let's listen in. கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார். அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. கட்சிக்கு விசுவாசம், தலைமைக்கு மரியாதை, தொண்டர்களுக்கு அரவணைப்பு. Sengotian is with us. அவரது அரசியல் இலக்கணம். His political life, in fact, is about respecting people, respecting ideology, and also the Tamil identity. We welcome him into the Tamil Vetri Karagam. இதெல்லாம் பேசணும். ஓகே, ஆன் பண்ணி அப்படியே அங்கிருந்து பேசுங்க. அப்படியே ஆன் பண்ணி வச்சுக்கினா அதில் மைக் வச்சா சரியா வராதோ? இல்லை அங்கே கேளுங்க, எப்படி கரெக்டானு கேட்டுங்க. நான் பேசிடுறேன், அவங்க சொல்றேன், அவங்க பேசுறதுக்காக சொல்றேன். நீங்க பேசுங்க, தப்பு இல்லை. அவங்க தானே பேச போறாங்க, வெல்கம் பண்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்று We welcome all of you. We in fact welcome Sengotian from AIDMK. He's in fact seen 3 generations in the AIDMK. அடுத்த 2026 எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார். We are going to tell you that Vijay will become the chief minister in 2026. வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது. தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த Tamil Nadu will see the rise of our leader Vijay. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். We in fact hail Sengotian and his efforts to bring that to reality. நீங்க பேசுறீங்க சார், கொஞ்சம் தள்ளி வச்சுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். கேட்கல எடுத்தே பேசு. கேக்குதா? இல்ல அது இன்டர் எடுத்தே பேசுங்க. எடுத்தே பேசுங்க, அப்படி பேசுங்க. எடுத்தே பேசுங்க சார், மைக்ல பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். We welcome everybody. இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள். This is a historic moment when it comes to Tamil Nadu politics. இவ்வளோ பெரும் மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் When we are in fact getting the love of the people and growing as a political party, அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் பெற்ற someone who has spent at least 50 years in politics has joined us. தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற He is a leader who has in fact has the trust of the Tamil people. இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். And he has joined the TVK. மகிழ்ச்சியான தருணம், பெருமையான தருணம். தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு புதிய பாதையை, it is a new direction that Sengotian would be giving for TVK as well for the people of Tamil Nadu. அண்ணன் இணைய போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதறின என்று உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. Everybody knows மக்கள் ஆதரவு யார் பக்கம் where என்று. the people are leaning towards for the next elections. அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்திருப்பது நிச்சயமாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். I can say one thing. மக்கள் இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு, other than the respect that Sengotian enjoys in this, he would emerge as a larger leader when he is in TVK. எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சியில் அமர்ந்து சிறப்பான ஒரு மக்களாட்சியை வழங்குவார். அதற்கு அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக We வருக believe that Sengotian would be supporting our leader Vijay when he becomes the chief minister and give a new direction to the state. எல்லோருக்கும் வணக்கம். வரலாறு திரும்புகிறது. மீண்டும் சொல்கிறோம், வரலாறு திரும்புகிறது. தன்னுடைய 22 வயதில் ஒரு முடிவு எடுத்தார். This is a person at the age of 22 took a decision 1976 in 1976. அண்ணனுடைய வாழ்க்கையில இரண்டு மிகப்பெரிய முடிவுகள். There are two decisions that are there in brother's life.
72ல In 72, இணைந்து 76 எம்எல்ஏ ஆகி in 76, he joined the AIDMK and he became an MLA. தீய சக்திக்கு எதிராக அதுக்கப்புறம் 1989 Then in 1983, மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. it's a decision taken by him that in fact gave Tamil Nadu a new direction. மூன்றாவது முறையாக That is the emergence of Jayalalitha. 2025 ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் In 2025, ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க he is in fact preparing for a new era தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் நம்முடைய தலைவர் where விஜய் he joined அவர்களை TVK. முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். He is in fact building that future இன்றைய தினம் ஒரு முடிவு from today onwards உள்ளது. with this decision. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். Everybody knows about Sengotian across Tamil Nadu and across the country. ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா 1977லயும் 89லயும் இருந்ததோ அதே மாதிரி 2026 ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான Sengotian has in fact decided உருவாக்க that Tamil Nadu needs a new chief minister and he has in பொதுவா fact தமிழக வெற்றி கழகம் joined TVK for that. மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது. மொத்தமே 6 மாவட்டம் By joining TVK, he's in fact also gained more people ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும். அண்ணா கூட and their respect as well. தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 28% கிராஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10% ஒர்க் பண்ணா போதும். இளைஞர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் நம்ம இன்வெர்ட் ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அண்ணன்ங்கிறது உள்ள பேசிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு 55 வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளையும் Sengotian is a person who said that he will build from leaders from the age of 18 to people in 90s who are in the TVK. தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு. அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்காரு. The political experience of Sengotian will be a mentoring source of inspiration for the people in TVK. அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து நாங்கெல்லாம் சேர்ந்து இணைந்து We will in fact work together as a team. எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம். We in fact welcome him again into the party. உருவாக்குவோம். மைக்கில் பேசுங்க, மைக் போட்டு ஜெனரல் ஆஃப் பண்ணிடுங்க. பத்திரிகை நண்பர்கள், People from the press தொலைக்காட்சி நண்பர்களுக்கு and the cadres here, இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2 I give my நாட்களாக salutations. நீங்கள் படும் பாடுகள், எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை I am here with நான் கண்கூடாக பார்த்து a lot of எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து I've in fact had followers who have என்னை followed me பல வகையிலே into துரத்தி TVK. துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். I know that you have in fact அப்படி been உழைக்கக்கூடிய following நீங்கள் me and it was very difficult in உங்களுக்கு that வாழ்த்து journey. சொல்வது மட்டுமல்ல, I have to in நீங்கள் fact எல்லோரும் give you my நீண்ட salutation. நாட்கள் Thank you for it, இறைவனர்களால் for following this journey of mine. எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள், அதேபோல பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருவருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவள் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சாலச் சிறந்ததாக மட்டுமல்ல, எல்லோரும் போற்றுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது. அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்
the புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன். the AIADMK was brought to it 1972 in 1972 by the revolutionary leader MGR. தலைவருக்கு பின்னாலே அணிவகுக்கின்ற தொண்டர்களில் நான் ஒருவன். I was one of the persons who was with with MGR in 1970s and we built that party. கோவையிலே பிரசிடென்ட் ஹாலில் நடைபெறுகிற போது when in 1972 I was taking அதற்கு முழு பொறுப்பையும் oath, அண்ணா நாரங்கநாயகம் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார். he in fact trusted me and gave me the responsibility. தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து and MGR then praised me for the work that I have done for the party. அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி he in fact hugged me after the work was done நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார் and said he was surprised that a young person like me could do it. இந்த கட்சி 100 நாட்கள் கூட நடக்காது, 100 நாட்களிலே 100 நாள் படம் என்று சொல்வார்களே அதே போல மறைந்து விடும் என்று. And a lot of them said that the party would not last for 100 days and it will disappear. புரட்சித் தலைவர் அண்ணா அவர் சொல்கிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது, என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார், அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள. I am the one who is being directed by MGR. அவர் தன்னுடைய காலத்திலிருந்து அவருடைய பணிகள் என்பது 3 முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அருகிலே அமர்ந்தார். During his time as 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது தமிழ்நாட்டிலே கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தார். அந்த தலைவர் மறைந்ததற்கு பிறகு after the leader of that time died, கூறுகளாக போகிற போதுதான் when situation was very difficult, 1987 புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழி, that is when in 1980s நான் பயணத்தை மேற்கொண்டேன். I supported புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் revolutionary leader Jayalalitha. அவருடைய சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி பல்வேறு ஆலோசனைகள் கேட்கின்ற போது பல்வேறு நண்பரோடு நானும் இணைந்து அந்த பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். A lot of other comrades along with me worked with her and decided to implement her vision. எம்மையுமே தன்னுடைய தலையிலே விழுகிறது என்றாலும் கூட சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்காகவும் எனக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர் என்று ஒரு பெரிய கேசட்டை உங்களுக்கு தெரியும். என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு. But now the situation is very different. இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம், the reason why I am telling this is புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு after revolutionary leader Jayalalitha passed away, நடத்தியதற்கு பிறகு காலச்சூழல்களில் after that பல்வேறு a lot of people, 3 கூறுகளாக இயக்கம், a lot of groups had in fact formed within the AIADMK. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் I wanted all of us to be united in the AIADMK. அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம். That is why I stress for unity. ஆனா அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர But செயல்படுத்த the person did not ஆகவேதான் allow the unity to take place. இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். One thing that I would like to say, நான் என்று ஒருவன் நினைத்தால், if I alone decide, நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார், பார்த்துக் கொள்வார். ஆண்டவன் தான் என்று பார்த்துக் கொள்வார். if I alone decide, இன்றைய சூழ்நிலை God இறைவன் will எல்லோருக்கும் மேலே in இருக்கிறார். fact be with us. இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள். எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன். சென்று திரும்பி 2 நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்து விட்டார். I went in fact speaking about unity to them and they in fact removed my membership from the party. ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசுதான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. என்னோடு மட்டுமல்ல, It's not only against me பதவிகளை எடுத்தார். that my positions were removed from the party, but my supporters also were targeted. அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார். காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்ற துக்கத்தை விசாரித்தவுடன்
நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை உறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். துக்கத்துக்கு செல்வதே, வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறென்று அந்த இளைஞரை, ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது என்பது இதுவரையிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா